யாருக்கு எது பிடிக்குதோ அங்கே இருக்க வேண்டியதுதான். ஆனால் ரொம்ப சில சில அவர் கேட்ட சில இடங்களும் கேட்ட கேள்விகளும் சரியான கேள்வி. ஒரு பத்திரிகை நினைத்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது, அது வளர்ச்சி தான். அது சரியான கேள்வி. அந்த சரியான கேள்விக்கு சரியாக பதிலளிக்க திரு பாலமுரளி அவர்கள் வருகிறார்கள். மிக சிறந்த புகைப்பட நிபுணர். எவ்வளோ அளவு பேச்சாளராக இருக்க போறாருன்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். சார் வீட்லேயே அடங்கி போய் ஆஃபீஸ்லேயே அடங்கி போய் இப்போ பேச்சே வர மாட்டேங்கிறாங்க. தேவர் மாலில் ரேவு சொன்ன மாதிரி வாழ்க்கை வந்து ஒரே காற்று தான் வரும். அதனால் கொஞ்சம் முன்ன பண்ணாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்மை மதித்து கிண்ணியாவுக்கு வந்திருக்கும் மோகன் சுந்தரம் அவர்களுக்கு நன்றி. இவன் நான் எதுக்கு வந்துட்டு நம்மையும் மதித்து ஒரு வார்த்தை சொல்ல கேட்டீங்கன்னா, இந்த ஊடகங்கள் வந்துட்டு நம்ம ஆப்பிரிக்காவை அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி வச்சுக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஆப்பிரிக்கானா எப்படி இருக்குன்னு. நம்ம இந்தியாவில் இருக்கும்போது ஒரு 4 சோமாலியிலோ இல்லாமல் எத்தியோப்பியா கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. 4 குழந்தை எனக்கு மேல் சட்டை போடாமல் விழாலாம் தெரியுற மாதிரி பிச்சை எடுக்கிற மாதிரி. நமக்கு அங்கே இருக்கும்போது அதுதான் நம்ம ஆப்பிரிக்கா. எனக்கு நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. முகத்தில் இங்கேருந்து கிண்ணியிலேருந்து இந்தியா போகும்போது ஒருத்தர் கேட்டான், ஆமாம் எங்கடா இருக்காரு? நான் சொன்னேன் ஆப்பிரிக்காவில் இருக்கேன். அவர் ரியாக்ஷன் பார்க்கணும் பாருங்க. ஆப்பிரிக்கா என்ன பிச்சை எடுத்துப்பாங்க. அதோட இன்னொரு கேட்க சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குங்க. ரொம்ப கிட்ட வந்து ஆமா அங்க இருக்கிறீங்க அந்த மார்னிங் லோனுக்கு என்ன பண்றாங்க? அதாவது காலக்கடனை கேட்கிறான், அங்க காலுக்கு கடன் கேட்கிறான். அதுடா அது ஒண்ணு. இன்னொரு வந்து திரைப்படத்தை எடுத்துக்கல, இன்னும் கேவலமே. நீங்க உடனே நல்லா தெரியும், அந்த ஹீரோயும் சூப்பர் ட்ரெஸ்ஸை போட்டு பட்டை கலப்பாங்க. ஆனா சுத்தி இருக்க ஒரு 10-15 பேரை பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கனை போட்டு ஒரு இளந்தொலையை கட்டிட்டு ஜும்பா 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 போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அங்க இருக்க மக்கள் ரொம்ப பேருக்கு தெரியாது, இங்க இருக்க பிச்சைக்காரன் முதல் கோடு கொடுத்த பிச்சை. இது போட்டு போங்க, சூப்பரா இருக்கு. பேச்சு கேட்க கூடாது. நீ இப்ப இது இல்லாம நீ பாடப்புத்தகத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆப்பிரிக்கா வந்து ஒரு 2 கட்டம் தான் சொன்னாங்க. அது மீனிங் யாருக்கும் தெரியாது, சத்தியமா சொல்றேன். போன வருஷம் என் பொண்ணு இந்தியா பண்ண ஒரு கேள்வி கேட்டான். அப்பா நம்ம ஊர்ல வந்துட்டு 8 மணி நேரத்துக்கு 10 மணி வரை கரண்ட் இருக்குது இல்ல, எல்லாரும் இருக்க உட்காந்துருக்காங்க. ஆனா ஏன் நம்ம ஆப்பிரிக்கா பார்த்து 2 சத்தியமா புரியல. என்னோட ஒரு சின்ன சந்தையாக முன்னாள் ஒரு 2 முறை வரதா இருந்து ஏகப்பட்ட கடங்கள்னால அவங்க வர முடியல. எனக்கு இன்னமும் இந்த ஊடகத்தை பார்த்து மனசு மாதிரி சொல்ல இருக்கலாம். ஏன்னா கத்தி காமிச்சு இதை பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பயமா இருக்கலாம். அதனால தான் திரும்ப சொல்ல நம்மையும் மதித்து கிட்டா வந்திருக்கும் பிறகு இன்னும் நீங்க ஆரம்பிக்கவே இல்லை. ஊடகங்கள் வளர்கிறதா தளர்கிறதா நம்ம ஸ்ட்ரைட்டாக நாட்டு கோச்சிக்காரங்க பேச இந்த ஒரு நாள் நான் ப்ரோக்ராம் சொல்றேங்க. இதுல வந்து பொய்யலங்கிறாங்க, நிஜமாக ஒரு நாள் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சு நைட்டு 9 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும் என் ஃபோன் சைலண்ட் இருக்கும். காலையில் 6 மணிக்கு வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கே தோணும் என்ன சொல்ற தப்பான்ட்டு. நீங்க அந்த அந்நியன் படம் ஸ்டைல் நினைச்சு பாருங்க. ஒருத்தர் குட் மார்னிங் சொல்ற தப்பா? கண்டிப்பா கிடையாது. ஒருத்தர் 10 பேருக்கு அதுல என்ன கஷ்டம் இருக்கு, 100 பேருக்கு ஏதோ டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியும். நீங்க சொன்ன நம்ம என் காலேஜ் குரூப்ல இருக்காங்க 200 பேர் இருக்காங்க. 200 பேர் பேரை சொல்லி குட் மார்னிங் சொல்லுவாங்க. ஏலே முரளி குட் மார்னிங், ஏலே பெருமாள் குட் மார்னிங், ஏலே ரஹீம் குட் மார்னிங். 5 மணிக்கு இந்தியா டேக் ஆரம்பிக்கிறேன், 10 மணி வரைக்கும் போயிட்டே இருக்குங்க. இதுல ஒரு இது கேட்டீங்கன்னா பிரச்சனை கேட்டீங்கன்னா சரி, நம்ம குட் மார்னிங் சொல்லி வச்சுக்கோங்களேன், பயனாங்க அசிங்கமா பயவாங்க. தமிழ்ல வந்துட்டு வெண்ணெய் அழகான ஒரு வார்த்தை இருக்கு. வெண்ணெய் கிருஷ்ணன் இருக்கு. அது என்ன எப்படி சொல்லுவாங்க, கெட்ட மொத்தமே சொல்லுவாங்க. ஏக்கா வெண்ணெய் குட் மார்னிங் சொல்லி 1 மணி நேரத்தை என்ன பண்றாங்க. இது வந்து நான் வந்து கிண்டல் சொல்றேன். நான் டெய்லி திட்டு வாங்கினாங்க.
நான் ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் பண்ணி அடிக்ட் ஆகிட்டாங்க. வந்து நம்ம சும்மா பேச்சுலாம் சொல்கிறோம், நம்ம எல்லாரும் பார்க்குறோம், டெய்லி பார்க்குறோம். போன மாதம் நான் மதுரைக்கு போயிருந்த மாதிரிங்க அமெரிக்கன் மேட்ச் போயிட்டு அப்போ ஒரு டிக்கெட்டில் வந்து தீமிச்சுக்கேன். பக்கத்தில் ஒரு பையன் ஒரு 17 வயசுங்க ஒரு மெசேஜ் அனுப்புறேன், யார் பண்ணுறேன் அனுப்பிச்சிட்டு ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா சும்மா டென்ஷனில் இருக்கேன். அந்த டைம்ல ஒரு மெசேஜ் வரும், அவர் மூஞ்சியை பார்க்குறாங்க, அந்த மழை அப்படி சந்தோஷங்க. மறுபடியும் ஒரு மெசேஜ் அனுப்புறேன், மறுபடியும் ஒரு நிமிஷம். இந்த கூத்து போயிட்டே இருந்துச்சு. நம்ம தான் அடுத்த மூக்கில் ஈஸியாக நுழைப்பேன் மூக்க டக்குன்னு தம்பி என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டேன். நான் ஒரு நிமிஷம் எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டான். முன்னே தெரியாது அங்கிள் ஒரு ஃப்ரெண்டோட மேட்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அங்கிள். அது உண்மை தப்பு சொல்லுங்க, அவன் யாரும் கணக்கு பண்ணியிருக்கீங்க. அதை தான் அவன் சொல்கிறான். எங்கள் ஊரில் அவன் படம்னு சொல்லுவாங்க. கேட்குறவன் எருமாடு ஏரோப்ளேன் விட்டுட்டாங்க. நானும் சிரிச்சு வந்துட்டேன். சரி போ உன் தலைவர் அப்படின்னு. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, சரி அவர் அப்துல் கலாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா சொல்லி போயிட்டாரு, நாளைய எதிர்கால இந்தியா இளைஞர் கையில் அப்படின்னு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கையில ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப் தான் இருக்கு. இவரை நம்பி எதிர்காலத்தை கொடுத்தீங்கன்னா இதை ஏதோ ஜோக்கு நினைச்சு ஃபார்வர்ட் பண்ணிடலாம். அதாவது எங்க ஊருக்கு நொம்ப வார்த்தைங்க மதப்பக்கம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நொம்பல கட்சி அப்படியே நொந்து மேகி ஆகிடுது, அப்படியே இதாகிடுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி தான் ஆகும். வாட்ஸ்அப் கதை முடிஞ்சா ஃபேஸ்புக்கு அவர் சொன்னார், எனக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சது ஃபேஸ்புக்காக இருக்கு, சத்தியமான ஒன்று. ஆனால் அதில் எனக்கு சந்தோஷம் இல்லைங்க, சந்தோஷம் இல்லை. எனக்கு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்காங்க, பாம்பேயில் சயின்டிஸ்ட், ஒரு 20 வயசு பக்கா பிரில்லியன்ட். ஒரு நாளைக்கு வந்து எனக்கு மெசேஜ் வருது, ஹாய் பாலா யுவர் ஃபோட்டோஸ் எக்ஸலன்ட் அப்படின்னு. ஏன்னா உடனே ஃபோன் பண்ணிட்டேன், தம்பி நீ சயின்டிஸ்ட், ஒரு திங்கக்கிழமை காலையில் 11 மணிக்கு உட்காந்து ஃபேஸ்புக் வந்து ஹாய் பாலா அப்படின்னு உட்காந்து மெசேஜ் பண்ணிச்சுன்னா நானும் குரூப் வரேன் சார் அப்படின்னு. அந்த பையன் உடனே இல்லை சார் நான் வந்து ஒரு டீ பிரேக், அதனால தான் நான் வந்துட்டு சொன்னேன்னா நான் ஃபேஸ்புக் பார்க்க மாட்டேன். நான் கேட்டேன், சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டேன், அப்துல் கலாம் வந்துட்டு டீ பிரேக்கு, காஃபி பிரேக்கு, லஞ்ச் பிரேக் உட்காந்துட்டு ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு ஹாய் பாலா ஹவ் ஆர் யூ அப்படி பேருந்து சரி அவர் பிரசிடென்ட் ஆக முடியுமா? இல்லை உலகம் போன்ற ஒரு சயின்ஸ் தான் அவன் அந்த மாதிரி சார்ஜ் அது மாதிரி பார்க்க மாட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் சும்மா இருக்கும் கூட என் ஃபோட்டோ பார்க்கல, அது வேறு விஷயம். சீக்கிரம் பார்த்தா பயமா இருக்கு, நான் சும்மா பேச்சு காமிச்சு நாளைக்கு ஃபோட்டோ லைக் பண்ண முடியாது ப்ளீஸ், அதே சொல்ல வேண்டியது ரைட்டா. இந்த மாதிரி வந்துட்டு ஃபேஸ்புக் வேலை முடிச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்றுங்க, நம்ம 10 பேர் லைக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க இப்போ பேஜுக்கு போயிட்டு ஒரு லைக் பண்ணாமல் பார்க்குறோம். செல்ஃபின்னு இப்போ ஒரு வியாதி போயிட்டு இருக்குங்க, மூக்கு சிக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு காலங்காத்தால் செல்ஃபி போட்டால் உடலுக்கு நல்லது ஒரு மெசேஜ் வரப்போறேன். பேசிட்டீங்க முடிஞ்சா அவனுக்கு லைக் பண்ணி தான் ஆகணும். அது அவ்வளோ கருணை குடும்பமாக இருந்தால் கூட லைக் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு அவன் லைக் பண்ண மாட்டேன். இது ஒரு கலாச்சாரம் வளர்ந்துட்டு இருக்கு. இது முடிஞ்சா ஆல்ரெடி ஆஃபீஸ் போக டைம் ஆச்சு, ஒரு 4 சொம்பா தலையில் கண்டு தெரிய ஊற்றிட்டு ஆஃபீஸ் போயிருவேன். அங்கெல்லாம் பெரும் துயரம் ஆரம்பி, இமெயில்னு ஒரு துயரம். ஒவ்வொருலாம் எப்படி எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு நாள் 400 இமெயில் வருது. அந்த 400 இமெயில் 300 இமெயில் பொண்ணுங்க பேர சொல்லியே வருது சார். கரோலின், கேத்ரின், ஜெனிஃபர், அது இப்போ சொல்லி ஒரே மாதிரி சொல்லுங்க, ஹாய் டார்லிங் யூ லுக் வெரி ஹேண்ட்ஸம். எனக்கு அப்போ தெரியும் என்ன பற்றி சொல்கிறாங்க, எனக்கு அப்போ தெரியும் எந்த ஏழை கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இதில் ஒரு கூத்து என்ன கேட்டீங்கன்னா, இது போல இமெயில் நான் பார்க்கறதுக்கு முன்னாலே என் ஒய்ஃப் பார்க்குறேன் இந்தியா ஒரே கேட்குறேன், ஐயா இப்போ வந்து டார்லிங்காக ஒரு இமெயில் வருது கொண்டு நான் கூட நாட்டில் வந்து 4 மாதத்தில் ஏற்கனவே பண்ணிருக்கேன். இது ஒரு ஜங்கி இமெயில் சொல்லப்பட ஒரு தெரியாத சப்ளை இமெயில். அங்கே இருந்து பார்க்க எனக்கு பிடிச்சி நினைச்சிட்டாங்க, ஓ சப்ளைலாம் உங்க டார்லிங்காக கொடுப்பாங்க. இது எதுக்கு சொல்லி வச்சுக்கோங்களேன்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி இந்த டைத்தை ஆக்குபை பண்ணுது பாருங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ராடு. என் சித்தப்பா வந்துட்டு ஒரு பிரசிடென்ட் செஞ்சு போயிட்டாரு, அவர் கணக்கில் 20 மில்லியன் இருக்கு, உனக்கு பாதி எனக்கு பாதிங்க. உங்க அக்கௌண்ட் கொடுத்து வச்சுன்னா இருக்க 5000 அவங்க சுற்றிட்டு இது ஃபுல்லாக போயிட்டு அவங்களுக்கு உடம்பு எல்லாம் டயர்டாகி வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் நம்ம டிவி ஆன் பண்ணா நம்ம இப்போ எப்படா ஆன் பண்ணணும் வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அட்வர்ஸ் போடுவாங்க. நீங்கள் 10th போயிடலாம், எங்கள் கப்பல் காலேஜ் சரி உனக்கு 60 வருஷம் சொல்லலாம். எனக்கு 2 விஷயத்தாலும் பயங்கர டென்ஷன் ஆகும். நான் 10th போய் நீங்கள் எங்கே இருக்காங்க. இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, சரி இன்னைக்கு வளர்ந்து வர பசங்க நல்லா இருக்கும்போது நீ படிக்காத, நீ பெய்யானா ஒரு 60 லட்சம் படிப்பானாங்க. நாளைக்கு நீ உன் பிள்ளைங்களை வந்து இந்தியா போட்டு படிக்க சொன்னேன், படிக்கிறாங்க. அவன் கேட்பேன், படிச்சு 10,000 சம்பளத்துக்கா
எனக்கு 60 லட்சம் சம்பளம் எனக்கு தெரியுமா எனக்கு அப்படின்றாங்க. இது ஒரு வளர்ந்து வரும் ஒரு நாட்டுக்கு, இந்தியா போல ஒரு வளர்ந்து வரும் நாட்டுக்கு இது நல்லதா? நீங்களும் சொல்லி இது வந்து வளர்ச்சியோட சேர்ந்ததா? அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, சரி நீங்க எத்தனை நோட்டீஸ் பண்ணுறீங்க, இன்னைக்கு வர விளம்பரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜும்மும் தமிழ் மாதிரி தலையெல்லாம் பேசுவாங்க. போடுங்க இந்த கிரீமை ஒரு சர்வமாக மெதுவாக ரைட்டாங்க. காலை மாலை குடிங்க ஹார்லிக்ஸா உங்க பையன் ஆனால் ஸ்ட்ராங்கர் ஸ்மார்ட்டர் அண்ட் டாலர் அப்படிங்க. அதாவது ஒரு சொல்லுவாங்க வந்துட்டு ஒரு கலாச்சாரத்தை வந்துட்டு அழிக்கணும்னா ஒரு மொழியை அழிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஊடகம் மூலமா நம்மளுடைய கலாச்சாரம் வந்து ஒரு அழிவடைக்கு போயிட்டு கிடையாது. சீரியஸ் சொல்லுங்க, அது வந்து ஏகப்பட்டது வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் பேசுறாங்க. 35 வீடியோஸ் யூ டவுன்லோட் லைஃப் டைம் அண்ட் யூ டாக் டைம் ஃப்ரீ, பிலீவ் மீ இட்ஸ் ட்ரூ அப்படிங்கிறாங்க ஒரு தமிழ் சேனல்ல. அப்ப பார்க்குற குழந்தைங்க வந்துட்டு தமிழ் பேசுங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அடுத்து வந்துட்டு சீரியல் வந்துட்டு ஆனா ஒரு நிமிஷம் தான் ப்ளீஸ். சீரியல் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது நான் தான் உண்மையிலே நடுவில் உங்களுக்கு டைமுக்கு ஒதுக்குனது நான் தான். எனக்கு அதையும் பார்த்துட்டு உங்கள் பேச்சையும் கேட்டுக்கிட்டு மணியை அடிக்க முடியாதுன்னு எனக்கு ஒரு உதவிக்காக ஒருத்தர். நீங்கள் டைமுக்கு மேலே பேசணும்னு விருப்பப்பட்டா நீதிபதி அவர்களே இதுவரையும் பேசுறது யாருமே நம்ம பண்ணு இருண்டவர்கள் தெரிஞ்சு வந்துக்கிறாரு. என்னமோ சொல்றாங்க மாண்புமிகு நீதிபதி இவராது ஒரு நிமிஷம் நிறுத்தி ஒரு நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கொள்கிற நீதிபதி அவர்கள் மட்டும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா 5 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ யார் பில் அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆம்பளை பண்ணி ஒரு நிமிஷம் பேசிக்கலாமா? எல்லாம் பேசிட்டாங்க, என்ன பேச போறாங்க? சீரியல் பார்த்து சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் டைம் சொல்லுவாங்க நொல்லி 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 அப்படின்னு. ஆனால் என்ன மீனிங் ஆச்சு? மனைவி மாறுவங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் சொல்றாங்க. நான் சீரியல் பார்க்க போறேன், காப்பி டீ வேணுமா போட்டுக்கோ. நம்ம வந்து ராப்பி சக்கரம் சிக்கிமா இது எல்லாரும் நடக்குதுங்க. அப்போ வந்துட்டு ஒரு பார்வை வரும். உன் பார்வையில் 1000 எழுதினேன் கவிதைன்ற மாதிரி ஒரு பார்வை போன வாயத்தோட கொண்டே விடும். இது வந்துட்டு நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னா சரி, முன்னால ஒரு கணவன் மனைவி கிடையில ஒரு நல்ல ஒரு அந்நியோன்யம் இருந்தது. இதை வந்து ஊடகம் வந்து பிரிக்கலைங்களா? இது ஒரு வளர்ச்சியா? கேட்டா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி வச்சுக்கேன். கட்டுப்படுத்தப்பட முடியாத வேகத்திற்கு மதிப்பில்லை என்று சொல்வார்கள். ஸ்பீட் இஸ் நத்திங் வித்அவுட் கண்ட்ரோல். இன்னைக்கு ஊடகங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாம பிரேக் ஆண்டு போன அரசு போக்குவரத்துக்கான பஸ் மாதிரி எது தப்பா போயிட்டு இருக்கு. எங்கே போய் மோத போகுது, எத்தனை பேர் கொண்டு போக போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம டயத்துக்கு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணாட்டினா 2020 இந்தியா அப்படின்னு நம்ம அப்துல் கலாம் கண்ட கனவாகவே போய்விடும். இதில் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு உங்களை பொறுத்து. வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி, எனக்கு அந்த வாய்ப்பை வழங்க காரணமாக இருந்த என்னுடைய நண்பர் பாலகிருஷ்ணன் ஸ்பெஷல் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நண்பர் ரொம்ப நல்லா பேசினாங்க. கடைசியாக கூட சொல்லுவாருன்னு நினைச்சேன். எனக்கு ஒரு நிமிடம் கூடுதலாக வழங்கிய